என்ன நடந்துச்சு நீங்கள் கேட்கலாம். உங்கள்கிட்ட என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை காட்டிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு இங்கே ப்ரெட் சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்தேன், கீழே போட்டு உடச்சிட்டேன். இது உடஞ்சதை நான் வந்து ஒரு அவசிக்கணும், வீடு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது போல் அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் வந்து இது மேபி ஒரு திருஷ்டியாக இருக்கலாம். இல்லை, இப்போ நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலாகவே சூப்பர்ஸ்டிஷியஸாகவே பேசலை அப்படின்னா மேபி காட் வந்து என்னை ரூமை கூட்டிகிட்டு வீடியோ எடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரூமை கூட்டாமல் வச்சுருந்தேன், அதனால் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், மூவ் ஆன். மேபி நான் வந்து வெயிட் லாஸில் இருக்கனால அது வந்து என்னோடய 2வது சாண்ட்விச். நான் ஆல்ரெடி ஒரு சாண்ட்விச் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். முட்டையில் நானே குக் பண்ணேன்னா நான் வந்து பாதி முட்டையை ஃபஸ்ட் சாண்ட்விச் சாப்பிட்டேன், மீதி இருந்த எல்லா முட்டையும் செகண்ட் சாண்ட்விச் வச்சேன். ஸோ மேபி காட் வந்து என்னை வெயிட் லாஸ் ஜேர்னியை ப்ராப்பராக கண்டினியூ பண்ண சொன்னது போல். இன்னொரு விஷயம், என் பேக் மேலேயே விழுந்துருச்சு. மேபி காட் வந்து என்னை பேக்கை துவைக்க சொல்லுது போல். நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கை ஒரு ரிச்சுவலாகவே வச்சுக்கலான் இருக்கேன். இப்போதும் தெய்வீகமாக ஊதுபத்தி கொளுத்தி ஆரம்பிக்கலாம். அதுக்கு குட்டியாக ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. வாசனையாக இருக்கு. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி உங்களோட எனிமி கிடையாது. மைக்கு பிடிச்சி பேச சொன்னால் லைட்டர் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். நெகட்டிவிட்டி உங்களோட எனிமி கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன், போன வீடியோலலாம் ஃபேனை ஆஃப் பண்ணி தான் பேசியிருந்தேன். நான் அந்த வீடியோவை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம், சவுண்டு கேட்குது. எங்கள் அம்மா பின்னாடி பாட்டே கேட்டுட்டு இருக்காங்க. ரேடியோவில் ஆசை ஆசை இப்போதிங்க பேராசை இப்போதிங்க. நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியா எடுத்தால் நெகட்டிவிட்டி, ஷார்ட்ஸில் பார்த்தா நெகட்டிவிட்டி, நியூஸ் பார்த்தா நெகட்டிவிட்டி. இந்த வீடியோலையும் நம்ம நெகட்டிவிட்டி பற்றி தான் நிறையா பேச போகிறோம். ஸோ இந்த நெகட்டிவிட்டின்ற வார்த்தை எனக்கு யூஸ் பண்ண போகிறேன் தான். பட் ஆனால் ஏன் அப்படின்னா, நம்ம நெகட்டிவிட்டி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்ம நெகட்டிவிட்டி பற்றி நம்ம லைஃப்பில் இருக்கிறது, நம்ம மைண்டில் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் அவேராக அண்ட் ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும். அது என்ன ஒரு பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி, அது எனக்கு இருக்குது, நான் அதை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் மூவ் ஆன் ஆகி உங்கள் லைஃப் வந்து அதுக்கப்புறம் பாசிட்டிவாக. வீடியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி உங்களோட எனிமி கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நீங்கள் யோசிக்கலாம், நெகட்டிவிட்டியாக இருக்கிறனால தான் என் லைஃப்பில் நிறையா பிரச்சனை வருது, அது எப்படி என்னோட எனிமி கிடையாது நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நெகட்டிவிட்டி நம்மளோட உண்மையாகவே எனிமி கிடையாது. ஏன் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் எல்லாருமே குகைக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அங்கே குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும் போது நம்மளோட பிரெயினோட ஒரே ஒரு வேலை தான் அப்போ பிரெயினுக்கு என்னது, உயிரோடு இருக்கணும். ஓகேயா? அவங்க டே டு டே லைஃப்பில் இருக்கிற த்ரெட்ஸ் அண்ட் டேஞ்சர், ஒரு டேஞ்சரஸான ஒரு சவுண்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு அனிமல் அப்ரோச் பண்ணுது அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க வந்து சென்சரி மூலியமாகவும் ஆடிட்ரி மூலியமாகவும், ஒரு சடனான நாய்ஸ் கேட்டாலுமே, இல்லைனா ஒரு டைகர் அப்ரோச் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தாலுமே, நம்மளோட பிரெயினில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர், ஆல்மண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஃபயர் பண்ணும் அலாரம் டு த பாடியாக. அதோட பேர் அமிக்டலா.
அமிக்டலா நம்மளோட ஃபியர் சென்டர் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, நம்மளை டேஞ்சர் அண்ட் த்ரெட்ஸில் இருந்து சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க. ஆனால் நம்ம இப்போ வந்து ஆதி காலத்தில் இல்லை, நம்ம பிரெயின் இருந்தாலும் ஆதி காலத்தில் இருந்த அதே ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது, அவ்வளோவா மாறலை. நம்மளோட அமிக்டலா இப்பயுமே ஒரு புலி நம்மளை இப்போ துரத்துறது கிடையாது, நம்ம எல்லாரும் சேஃபாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் இப்பயுமே நம்ம பிரெயினில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸார் என்வரான்மெண்ட்டில் வருது அப்படின்னா அதை புலி துரத்துற அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக எடுத்துக்குது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இருக்கிற காலத்தில் ஒரு எக்ஸாம் பார்த்தா நமக்கு வந்து அதே ஃபியர் வருது. நம்ம அமிக்டலா என்ன பண்ணும், இன்ஸ்டண்ட்டாக ஃபயர் பண்ணும் அலாரமை. அது என்ன பண்ணும், நம்ம பாடி பூரா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை சென்ட் பண்ணும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சென்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு படபடப்பாக இருக்கும், ஹார்ட் ரேஸ் ஆகும், துடிக்கும், நம்ம வந்து ஸ்வெட் ஆகும், டயலேட் ஆகும் பியூப்பிள், ஸ்டொமக்கில் ஆசிட் நிறையா செக்ரீட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பாடியில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயத்த நம்ம செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் அண்ட் ஃபியர்டாகவும் இருப்போம். எந்த அளவுக்கு ஆதி காலத்தில் நமக்கு இருந்த சர்வைவல் இன்ஸ்டிங் அளவுக்கு. இந்த ஜென்ரேஷனில் இன்ஸ்டெட் ஆஃப் டைகர்ஸ் நமக்கு இருக்கிற எக்ஸாமுக்கு, யாராச்சும் ஒரு கொடுக்குற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு அண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸார்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம அமிக்டலா ஃபயருக்கு ஒரு பிரேக்கப்பாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாச்சும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் லைஃப்பில் வரதா இருந்தாலும் நம்மளோட பிரெயினால் இது ரியலான டேஞ்சர் அண்ட் த்ரெட் அப்படின்னும், இல்லை இது ஒரு சின்ன எமோஷனல் ட்ரிகர் தான் அப்படின்ற விஷயத்துக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அதனால உங்கள் பிரெயின் வந்து இது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு உங்களை உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதனால தான் நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணுறது, நெகட்டிவாக யாராவது ஒரு பர்சன் சொன்ன ஒரு கமெண்ட்டை ரீப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறது நம்ம பிரெயினில், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பேனிக் ஆகிறது, இதெல்லாமே இதனால தான் நடக்குது. நம்மளோட அமிக்டலா ஏஷியன்ட் காலத்தில் இருந்த வேலையை இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் செஞ்சிட்ருக்கு. நம்ம பிரெயின் வந்து நேச்சுரலாகவே நெகட்டிவ் விஷயத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் தரும் மோர் தென் பாசிட்டிவ் ஒன்ஸ். ஏன்னா நம்மளோட பிரெயினில் இருக்க அமிக்டலா அப்படின்னு நம்ம பிரெயினில் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பாடியில் இருக்க சிஸ்டமோட பார்ட்டாக இருக்குது. அது நம்ம என்விரான்மெண்ட்டில் ஏதாவது டேஞ்சர் ஆர் த்ரெட் இருக்கா அப்படின்னு வந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் பாசிட்டிவிட்டியை பார்க்கறத விட நெகட்டிவ் விஷயத்தை பார்க்கும்போது ட்வைஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் நம்மளை ஏஷியன் டைம்ஸில் சர்வைவல் அண்ட் நம்மளை சேஃபாக ப்ரொடெக்டடாக வச்சுக்கிச்சோ, அது இந்த மாடர்ன் டைம்ஸில் நமக்கு ஆன்சைட்டி, செல்ஃப் டவுட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்குது. எங்கள் அம்மா மிக்ஸி அரைக்கிறாங்க, கேட்குதா? பரவாயில்ல, நான் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுல வீடியோக்கு நீங்கள் எங்கள் அம்மாவோட மிக்ஸி சத்து பேக்ரவுண்ட் மியூசிக்காக வச்சுக்கோங்க. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இது என்ன பண்ணும், நீங்கள் உங்கள் பிரெயின்ட்டு ஒரு நெகட்டிவான விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா, அது உண்மைதான் அப்படின்ற அந்த விஷயத்துக்கான ப்ரூஃப்ஸ் அவங்க என்வரான்மெண்ட்டில் தேடிக்கிட்டே இருக்கும். மற்றது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எதுவுமே ஒழுங்காகவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஆர்ஏஎஸ் சிஸ்டம் ஓகே இதுதான் அவளோட பிலீஃப், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கான ப்ரூஃப்ஸை நம்ம என்விரான்மெண்ட்டில் நம்ம தேட போகிறோம். இப்போ நீங்கள் எனக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் எழுந்துச்சி போய் சாண்ட்விச் செஞ்சேன், உடஞ்சிருச்சுன்னா அச்சோ எனக்கு எப்போதும் இப்படி தான், எதுவுமே ஒழுங்காக நடக்காது அப்படின்ற பிலீஃபை நீங்கள் மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ தான் வரோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்றது, நீங்கள் எப்போதுமே ஒரு நெகட்டிவான எண்ணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அண்ட் அகெயின் என் அந்த சாண்ட்விச் மாதிரி இப்போது எனக்கு வந்து எதுவுமே ஒழுங்காக நடக்காது அப்படின்ற ஒரு பிலீஃப் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதுவே நான் டெய்லி வந்து நான் நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் போகும்போது மேபி வலிக்கி விழுந்துடுறேன், இல்லைன்னா அடுத்த நாள் நான் வந்து போகும்போது வண்டியில் விழுந்துடுறேன். இந்த மாதிரி ஓகே, நான் என்னை பற்றி நெகட்டிவாக சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி அகைன் அண்ட் அகைன் நடக்கும்போது நீங்கள் உங்கள் பிரெயின்ட்ட இதே தாட்டை, எனக்கு இப்படி தான் நடக்கும், எனக்கெலாம் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்குது, நான் ஒரு அன்லக்கியான பர்சன், இல்லைனா என்னடா இது எப்போதும் நமக்கே எப்படி நடக்குது, இந்த தாட்ஸ்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டி இங்கே தான் ப்ளேக்கே வருது. ஸோ நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்ப்போம்.
நீங்கள் புதுசாக ஒரு ஸ்கில் இப்போ கற்றுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ச்சரி கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு அதை பற்றி ப்ரியரான நாலேஜ் எதுவுமே இருக்காது. உங்களோட பிரெயினில் நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸ் ஆர்ச்சரி அண்ட் அதோட ஸ்கில் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பட் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆர்ச்சரி பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அதோட நாலேஜ் அண்ட் அதோட ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வளர வளர உங்கள் பிரெயினில் இருக்க ஒரு செல்லுமே ஆர்ச்சரி பற்றி இருக்கிற அந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்ட்ராங்கராக கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் அதை அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இது எக்ஸ்பர்டைஸ் பண்ண ஓகேயா? அதே தான் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொடுக்குற அந்த நெகட்டிவ் தாட்ஸுமே எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் இதே மாதிரியே எனக்கு இது ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக நடக்கும்போது சொல்கிறது, அடுத்த நாள் ஒரு நெகட்டிவாக நடக்கும்போது சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட பிரெயினில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க நெகட்டிவ் திங்கிங்கில். இப்போ நம்ம நெகட்டிவான தாட்ஸ்லேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றியே நெகட்டிவான திங்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அந்த விஷயம் வராது, என்னால் அந்த விஷயம் செய்ய முடியாது, நான் பார்க்க அழகாகவே இல்லை, நான் வந்து குண்டாக இருக்கேன், இல்லை உங்களோட அப்பியரன்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறது, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்கில் வராதுன்னு சொல்கிறது, அது நீங்கள் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் ஆனால் இப்படி சொல்லுவீங்க, நான் போய் மைக்கில் பேசினா நான் திக்கி திணறி தான் பேசுவேன் அப்படின்ற தாட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் கிரிட்டிசிசம். இதுக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது மேபி அது ட்ரூவாகவே இருக்கலாம். நான் போய் மைக்கில் பேசினா 4 பேர் அதை பற்றி சிரிப்பாங்க, நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுவாங்க, நான் மேபி அங்கே திக்கிருவேன், பாயிண்ட்ஸ் மறந்துடுவேன், இதெல்லாமே நடக்கலாம். பட் நீங்கள் வந்து இந்த விஷயத்தினால ரொம்ப அது ஒரு பெரிய விஷயமா கேட்டஸ்ட்ராஃபிக்காக நினைக்கக்கூடாது. அதாச்சும் அதை வந்து இந்த ஒரு சின்ன விஷயம் நடந்ததுனால என்னை பற்றி எல்லாரும் இப்படி நினச்சிட்டாங்க, என் கெரியரே போயிடுச்சு, என் ரெப்யூட்டேஷனே போயிடுச்சு, என்னை வந்து இனிமேல் கலாய்க்க மட்டும் தான் இவங்க எல்லோரும் செய்வாங்க, இப்படின்ற மாதிரி ஒரு ஹியூஜான ஒரு சின்ன விஷயத்தினால நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்த மாதிரி அதை எடுத்துக்கிறீங்களா? அதான் செகண்ட் ஒன் கேட்டஸ்ட்ராஃபிக் திங்கிங். இந்த மாதிரி எடுத்துக்கக்கூடாது. ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால என்னோடய ஃபுல் உலகமே அழிஞ்சிருச்சு, நான் வந்து இனிமேல் எல்லாருமே இப்படி தான் என்னை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. யூஸ்வலி 80% ஆஃப் த பீப்புள் மூவ் ஆன், தே டோன்ட் ஈவன் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் அந்த மாதிரி போய் மைக்கில் பேசி திணறி திக்கி மறந்து இதெல்லாம் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அகைன் அண்ட் அகைன் பண்ண தான் உங்களுக்கு மைக்கில் பேசுகிற டேலண்ட் வரும். நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஒரு எக்ஸ்பர்டைஸ்டாக நம்மளால் ஆக முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் வில் விடும்போது மிஸ் தான் ஆகும். கற்றுக்க தான் யூ கேன் பாயிண்ட் அட் த சென்டர் டாட், ரைட்? நெக்ஸ்ட் ஓவர் ஜெனரலைசேஷன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க, அவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகிருப்பீங்க, அவங்க நல்லா உங்கள் முதுகில் குத்திருப்பாங்க. அதை நீங்கள் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்படி தான் எல்லாருமே நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் ஓவர் ஜெனரலைசேஷன். உங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு உலகத்தில் இருக்க எல்லா பீப்புளும் இப்படி தான் நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இது ஓவர் ஜெனரலைசேஷன். நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் ரீசனிங். இது வந்து நீங்கள் இப்போது ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறீங்க, அதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நான் ஒரு வேர்த்லெஸ்ஸான பர்சனாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுறனால நான் வேர்த்லெஸ்ஸான பர்சனாக தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வந்து மைக்கில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறீங்க. யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும், ஆன்ஷியஸாக இருக்கும், பயமாக இருக்கும். பட் அந்த இடத்துல நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, இதனால நான் வந்து கண்டிப்பாக அங்கே போய் சொதப்ப தான் போகிறேன், நான் ஃபெயில் தான் ஆக போகிறேன், கண்டிப்பாக எனக்கு ஒழுங்காக வராது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதான் எமோஷ்னல் ரீசனிங் அப்படின்றாங்க. அண்ட் இது அகெயின் உங்களோட தப்பு கிடையாது. உங்கள் பிரெயின் நீங்கள் அங்கே நர்வஸாக ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுறதுனால உங்களே கன்வின்ஸ் பண்ணிடும், நான் கண்டிப்பாக போய் அங்கே வந்து ஃபெயில் தான் ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ட்ரிகர் என்ன அப்படின்றத நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். நெகட்டிவாக உங்களோட மைண்டில் எப்போ நிறையா தாட்ஸ் வருது, அது வந்து சர்டனான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம், உங்களோட இந்த நெகட்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணலாம், இல்லை சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம், ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரிகரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் அதை சப்ரெஸ் பண்ணாமல் எழுதுங்க, இந்த விஷயத்தினாலலாம் எனக்கு வந்து நெகட்டிவான தாட்ஸ் வருது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸை, அதோட அட்டாச் ஆகாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஐடென்டிட்டியை உங்களோட எமோஷன்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணி பாருங்கள்.
உங்களோட எமோஷன்ஸ் வந்து இப்போ எனக்கு நெகட்டிவான தாட் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு நெகட்டிவான பர்சன் அப்படின்னு 2த்தையும் அட்டாச் பண்ணாதீங்க. எனக்கு இப்போ நெகட்டிவான தாட் வருது, அவ்வளவுதான் தவிர நான் ஒரு நெகட்டிவான பர்சன் கிடையாது. ஐ எம் ஹேவிங் அ நெகட்டிவ் தாட் ரைட் நவ் அப்படின்னு யோசிங்க. நெக்ஸ்ட் சைக்காலஜியில் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு. நீங்கள் எனக்கு இதான் எப்போதுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, நான் இந்த ஒரு மீம் வரும்ல, தோத்துக்கிட்டே இருக்கியேடா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நீங்கள் வந்து கேட்காம, தோத்துக்கிட்டே இருக்கேன் நான் தான் எப்போதுமே, நான் என்ன செஞ்சாலும் எனக்கு ஃபெயிலியர் தான் வருது இப்படி சொல்லாமல், ஓகே இப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த விஷயம் எனக்கு என்ன டீச் பண்ணுது அப்படின்றத இங்கே ஏன் எனக்கு இது நடக்குது அப்படின்னு யோசிக்காமல், இந்த விஷயம் என்ன எனக்கு டீச் பண்ண பார்க்குது, நான் இதுலேருந்து என்ன விஷயம் கற்றுக்க முடியும் அண்ட் க்ரோ ஆக முடியும் அப்படின்னு யோசிங்க. நான் சொன்னல, நம்மளோட ஸ்மால் ஆல்மண்ட் ஷேப்டு அமிக்டலா அப்படின்ற பார்ட் ஆஃப் த பிரெயின், இது வந்து நெகட்டிவான சுச்சுவேஷனில் ஆக்டிவேட் ஆகிடுது. அதான் என் பிரெயின் தான் இப்படி பண்ணுது, என்னால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதே பிரெயினில் தான் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எதுக்கு இருக்குன்னா, லாஜிக்காக யோசிக்கிறதுக்கு, ரீசனிங்க்கு, டிசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், அந்த மாதிரி உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான திங்கிங் அண்ட் எபிலிட்டியை வந்து கிளியர் அவுட் பண்ணி கொடுக்கறது. ஸோ உங்களோட அமிக்டலா இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீங்கள் ரொம்ப ஆன்ஷியஸாக இருக்கீங்க, நெகட்டிவான தாட்ஸ்லாம் வருது. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபிசிக்கலி ரன்னிங் போகலாம், ஜாகிங் பண்ணலாம், இல்லைனா உட்காந்து மெடிடேட் பண்ணி ப்ராப்பராக ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது உங்கள் அமிக்டலா கொஞ்சம் கொஞ்சமாக காமாகி உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், கோயிங் ஃபார் அ ஜாக் இதெல்லாமே இன்கார்பரேட் பண்ணி பாருங்கள். உங்கள் அமிக்டலா வந்து உங்களை ட்ரிகர் பண்ணி ஆன்சைட்டி ஆக்கும்போது உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் உங்களை பீஸ்ஃபுல்லாக, காமாக அண்ட் லாஜிக்கான விஷயத்தை யோசிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் பிரெயினோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை ஆக்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கிராட்டிடியூட் ரீப்ளேஸ்மெண்ட். இதில் இப்போ உங்களுக்கு ஒரு நெகட்டிவான தாட்ஸ் உங்களை பற்றி வந்துகிட்டே இருக்குது, நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறேன், எனக்கு இப்படியே நடக்குது, நான் எல்லாரையும் மோசமாக ட்ரீட் பண்ணுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னா, நீங்கள் அந்த மொமெண்ட்டில் பாஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அதை பற்றி யோசிங்க. என்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, நான் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், இப்போ எஜுகேஷன் இருக்குது, நான் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது நீங்கள் வந்து ஒரு கிரேட்ஃபுல்லான தாட்டை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். இவன் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணும்போது நான் சொன்ன நியூரோபிளாஸ்டிசிட்டி பாசிட்டிவிட்டிக்குமே அப்ளை ஆகும். ஸோ அண்ட் பாசிட்டிவ் சைக்காலஜி ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கிரேட்ஃபுல்லாக அண்ட் பாசிட்டிவான திங்ஸை பற்றி சொல்லி யோசிக்கும் போது உங்களோட பாசிட்டிவ் நியூரல் பாத்வேஸ் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகும். நீங்கள் இது தாண்டி நிறைய விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜேர்னல் பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன எமோஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது அண்ட் அது உங்களையே நீங்கள் ப்ளேம் பண்ணாமல் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது அப்படின்றத ஃபுல்லாக ஜேர்னலிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு காமிங்கான என்விரான்மெண்ட்டுக்கு போய் கிரவுண்டிங் டெக்னிக் பண்ணலாம். அதாவது புல்லில் வந்து காலில் ஸ்லிப்பர் இல்லாமல் நடக்கணும், அது வந்து கிரவுண்டிங் டெக்னிக் பண்ணலாம். ரிலாக்ஸ்டாக உட்காந்து மெடிடேஷன் அண்ட் யோகா, மைண்ட்ஃபுல்னஸ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நியூரல் பாத்வேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அண்ட் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ யூல் ஃபீல் மோர் காம், ரிலாக்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை யூ கேன் ரெடியூஸ் ஃப்ரம் யோர் பாடி. ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நான் நெகட்டிவிட்டி பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் அண்ட் பாசிட்டிவாக எப்படி நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அண்ட் ரீஃப்ரேமிங் யுவர் காக்னிட்டிவ் திங்கிங் எல்லாமே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் திஸ் ஹெல்ப்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.